வணக்கம். உங்க வாழ்க்கை முழுசுக்கும் ஒரு கேரண்டியான இன்கம் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்ஐசியோட ஜீவன் உத்சவ் பாலிசியை பத்தி தான். வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஆமா, யோசிச்சு பாருங்க. உங்க ஃபினான்ஷியல் பிளானிங்ல உங்க லைஃப் டைம் முழுசுக்கும் ஒரு ஸ்டெடியான கேரண்டியான வருமானம் வந்துகிட்டே இருந்தா, வாவ், அந்த ஐடியாவோட மையப்புள்ளி தான் இந்த பாலிசி. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஜீவன் உத்சவ் ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஒன்னா தருது. ஒன்னு உங்க ஃபேமிலிக்கு ஒரு லைஃப் லாங் இன்சூரன்ஸ் கவர், இன்னொன்னு உங்களுக்கும் லைஃப் லாங் இன்கம், ஒரு டபுள் பெனிஃபிட் மாதிரி. சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, ஜீவன் உத்சவனா என்ன, இந்த பிளானோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்கும், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, கடைசியா இது யாருக்கு ரொம்ப செட் ஆகும், இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த பிளானோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அதோட அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இந்த பிளான்ல ரொம்பவே முக்கியமான ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க பிரீமியம் கட்டுறது ஒரு லிமிடெட் பீரியடுக்கு மட்டும்தான். அதாவது வெறும் 5 வருஷத்துலேருந்து 16 வருஷம் வரைக்கும். ஆனா உங்களுக்கு கிடைக்க போற இன்சூரன்ஸ் கவரும் சரி, இன்கமும் சரி, அது உங்க ஆயுள் முழுசுக்கும் கிடைக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, 90 நாள் குழந்தையிலிருந்து 65 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாலிசியை எடுக்கலாம். மினிமம் சம் அஷ்யூர்ட், அதாவது குறைந்தபட்ச காப்பீட்டு தொகையே 5 லட்சம் ரூபாய். நீங்க பிரீமியம் கட்டுற காலத்தை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது இந்த பாலிசில இருந்து நமக்கு பணம் எப்படி எப்போ கிடைக்கும், வாங்க அத பத்தி பார்க்கலாம். இதுல பணம் கிடைக்கிறதுக்கு 2 மெயின் வழிகள் இருக்கு. ஒன்னு சர்வைவல் பெனிஃபிட், அதாவது பாலிசி எடுத்த நாம உயிருடன் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ரெகுலர் இன்கம். இன்னொன்னு டெத் பெனிஃபிட், இது நம்மளோட நாமினிக்கு நம்மளோட மறைவுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு பெரிய தொகை. இந்த சர்வைவல் பெனிஃபிட்ங்கிறது ஒரு கேரண்டியான இன்கம். அதாவது நீங்க பிரீமியம் கட்டுற காலம் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு வருஷம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் உங்க ஆயுள் முழுசுக்கும். அப்போ எவ்வளவு கிடைக்கும்னு கேக்குறீங்களா? நீங்க ஆரம்பத்துல தேர்ந்தெடுத்த பேசிக் சம் அஷ்யூர்ட்ல இருந்து கரெக்டா 10% ஒவ்வொரு வருஷமும். இதுதான் இந்த பிளானோட ஹைலைட்டே. இந்த வருமானத்தை வாங்கிக்கிறதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தராங்க. ஆப்ஷன் ரெகுலர் இன்கம். இதுல உங்களுக்கு வரவேண்டிய 10% பணத்தை வருஷம் அப்படியே வாங்கிக்கலாம். 2வது ஆப்ஷன் ஃப்ளெக்ஸி இன்கம். இதுல நீங்க அந்த பணத்தை வாங்காம எல்ஐசி கிட்டே விட்டுடலாம். அப்படி விட்டா அதுக்கு வருஷத்துக்கு 5.5% வெட்டி கிடைக்கும். உங்களுக்கு எப்ப பணம் தேவையோ அப்ப வட்டியோட சேர்த்து மொத்தமா எடுத்துக்கலாம். நல்ல ஆப்ஷன் இல்ல? சரி, ஒருவேளை பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது எதிர்பாராதது நடந்தா என்ன ஆகும்? அவங்களோட நாமினிக்கு டெத் பெனிஃபிட் கிடைக்கும். அதுல என்னென்ன இருக்கும்னா, பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது வருடாந்திர பிரீமியத்தோட 7 மடங்கு. இதுல எது அதிகமோ அந்த தொகை. அதோட சேர்த்து அது வரைக்கும் பாலிசில சேர்ந்த எல்லா கேரண்டீட் அடிஷன்ஸும் கிடைக்கும். சோ இது ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து இந்த பாலிசியில நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேரண்டீட் அடிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு குழப்பிக்க வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா இது எல்ஐசி உங்களுக்கு கொடுக்கிற ஒரு லாயல்டி போனஸ் மாதிரி. நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷமும் எல்ஐசி உங்க பாலிசியில இந்த போனஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த கேரண்டீட் அடிஷன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்க சம் அஷ்யூர்ட்ல ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 40 ரூபாய் போனஸா சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க சம் அஷ்யூர்டு 10 லட்சம் ரூபாய்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 4000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். இதனால உங்க பாலிசியோட வேல்யூ ஏறிக்கிட்டே போகும். சரி, திடீர்னு பணம் தேவைப்பட்டா என்ன பண்றது? 2 வழி இருக்கு. ஒன்னு லோன் எடுக்கிறது. உங்க பாலிசியை அப்படியே ஆக்டிவா வச்சுக்கிட்டு அதோட வேல்யூக்கு ஏத்த மாதிரி நீங்க கடன் வாங்கிக்கலாம், அப்புறம் வட்டியோட திருப்பி கட்டணும். இன்னொன்னு பாலிசியை சரண்டர் பண்றது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பாலிசியை சரண்டர் பண்ணீங்கன்னா அந்த பாலிசி அதோட முடிவுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கிற அந்த சரண்டர் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கலாம். சோ லோன் எடுக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஜீவன் உத்சவ் பிளான், இது கரெக்டா யாருக்கு செட் ஆகும்? யாருக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்? நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட் காலத்துக்காக ஒரு ஸ்டெடியான இன்கம் வேணும்னு பிளான் பண்றீங்களா? இல்ல எந்த விதமான மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லாம ஒரு சேஃபான கேரண்டியான லைஃப் லாங் கேஷ் ஃப்ளோ வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லனா உங்க மக்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ ஒரு ஃபைனான்ஷியல் லெகசி, அதாவது ஒரு நிதி பாரம்பரியத்தை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? பாதுகாப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்க, அப்போ இந்த பிளான் உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வா இருக்கலாம்.
ஸோ இந்த பிளானோட எல்லா அம்சங்களையும் நாம இப்ப பார்த்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஃபினான்ஷியல் ஜேர்னில உங்க அடுத்த ஸ்டெப் உங்க ஆயுள் முழுசும் கிடைக்கிற ஒரு கேரண்டீடான வருமானம் தானா? இத பத்தி நீங்க தான் யோசிக்கணும்.